உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 17 நவம்பர் 2025 முதல் 16 டிசம்பர் 2025 வரை. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த 2025 மேக்கு மேலே உங்களுடைய காசு, பணம், துட்டு, மணி, டப்பு எல்லாம் போய் லாக் ஆகிடுச்சு. பொண்டாட்டி தாலியை கூட அடமானம் வச்சிட்டிங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மனசில் ஒரு தெளிவு இருக்குது, ஒரு புத்துணர்வு இருக்குது. ரைட். அதே மாதிரி கடந்த இந்த மாதம் 16 நவம்பருக்கு முன்னாடியே ஒரு 4 நாள் பணம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் தேதியிலேருந்தே பணம் வரவு இருந்தது. அது தனயோக ஜாதகத்துக்கு வரலன்னு நினச்சிங்க சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் தனயோகம் இல்லை. அது போய் முதல்ல பாருங்கள். அங்கே இருந்தால் தான் இங்கே வரணும்னு எத்தனை வாட்டி சொல்கிறது 10 வருஷமாக. இப்போவும் இந்த பதிவின் நடுவில் கூட உங்களுக்கு ஆடு மூலமாக சொல்கிறோம். அது ஆடும் கிடையாது. கேட்டால் அதையும் ஆடுன்னு நினச்சிப்பீங்க. சிவனே இறங்கி வந்தாலும் பைத்தியம் பிடிச்சி போயிடுவார் உங்ககிட்ட இந்த ஜோதிடத்தை புரிய வைக்கிறதுக்கு. ரைட். அடுத்தது அந்த 16 நவம்பருக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 11 நவம்பர்லேருந்து உங்களுக்கு முதல் தொகை 7, அடுத்தது 6, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 9, இப்படி 5 தொகை தனயோக தசைகள் நடக்கும் ஜாதகங்களுக்கு மட்டுமே வந்திருக்கும். மற்றவர்களுக்கு வராது என்று கூறி அந்த தனயோகம் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்றது நீங்கள் தான் போய் கண்டுபிடிக்கணும். ஜோசியருக்கு என்ன வந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் போடணும். இப்போ நீங்கள் பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட முடியும். ஜோசியர் பசிச்சா ஜோசியர் சாப்பிடுவார், இல்லையா? அப்படி தான். தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறுன்னு தானே வச்சான். 50 வயசானதுக்கப்புறம் அம்மா பசியாதான் இவர் பசிக்குமா? அப்படி கிடையாது. சின்ன குழந்தையிலுமே அப்படி கிடையாது. அதனால தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பழகாதவர்கள் துன்பம் உங்களை விட்டு விலகாது. ரைட். இப்போ பலனை மட்டும் கேளுங்க. தூரதேசம் பிள்ளைகளை எஜுகேஷன் லோன் போட்டு அனுப்பணும்னு நினச்சவங்க அனுப்பலாம். திருமண வரன் பார்த்தவங்களுக்கு வரும், பாதி கரையேறும், பாதி கரையேறாமல் போயிடும். அது கை கூடுற மாதிரி போயிடும். சொத்து கைவிட்டு போயிடுமான்ற பயம் ஜூலை 12 வந்துருச்சு. 2025 ஜூலை 12 அது அப்படியே தான் நீடிக்குது. இது வரலும். ஆமாம், நவம்பர் வரலுமே அது நீடிக்குது. நவம்பர் 27 மேலே தான் சொத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். கைவிட்டு போதா இல்லையான்றதே 27 நவம்பருக்கு மேலே தான் பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு சொல்லுவார். இப்போ தலையில் ஃபுல்லாக அரிப்பு. என்ன அரிப்பு? தொழில் அரிப்பு, லட்சிய அரிப்பு, பொடுகுனால அரிப்பு, ஸ்கின் அலர்ஜினால அரிப்பு, இப்படி இருக்குதே. சரி, முத்தான ஒரு 3 பலன் பாருங்கள். கடந்த அக்டோபர் 17 2025 5 டிசம்பர் 2025 வரலும் ஆமாம், பொண்டாட்டி தாலி அடமானம் போச்சு இல்லை, அட்லீஸ்ட் தாலியாவது மூட்டிடலான்ற அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. 17 அக்டோபர் 2025 மீண்டும் 11 நவம்பர் நல்ல நேரத்துலேயும் ஒரு கெட்ட நேரம் மாதிரி மீண்டும் அதை அந்த தாலியை மூட்டாத அளவுக்கு கையில் பணம் கொடுக்க மாட்டேன். 11 நவம்பர் 2025 16 டிசம்பர் 2025 வரலும். ரைட். அப்போ இடையில் அந்த 17 அக்டோபர் 2025 11 நவம்பர் 2025 இந்த காலகட்டம் தான் ஒரு நல்ல காலகட்டம். ரைட். மீண்டும் பழைய குருடி கதவை திரடி தான் 11 நவம்பர் 2025 அப்புறமா என்று கூறி 2வது முடிஞ்சது. 3வது 23 நவம்பர் 2025 6 டிசம்பர் 2025 இந்த காலகட்டம் எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது. திடீர்னு குருட்டு அதிர்ஷ்டமாக ஒரு 5 தொகை வருது. 500, 5000 அந்த மாதிரி தனயோகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி போகும். சைபர் போட்டுக்கிட்டே போகணும். ரைட். அது 23 நவம்பர் 2025 டு 6 டிசம்பர் 2025. அதுக்கப்புறமா 25 நவம்பர் 2025 20 டிசம்பர் 2025. என் கருணை பாருங்கள், எக்ஸ்ட்ரா 4 நாள் சொல்கிறேன். இந்த காலகட்டம் மனைவினால் அனுகூலம், கணவனால் அனுகூலம், எதிர்பாலினத்தால் அனுகூலம், காதலனால் லிவிங் டுகெதரால் எதிர்பாலினத்தால் ஒரு பொருள் வரவு உண்டு. அவ்வளோதான். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வருகின்ற 7 டிசம்பர் 2025 அப்புறமா அப்பா தலையை அரிச்சிக்கிட்டு இருந்தது இல்லை, ஒரு மிகப்பெரிய டென்ஷன், அது கொஞ்சம் விலகுது. 7 டிசம்பர் 2025 அப்புறமா 16 டிசம்பர் 2025 பிறகு நான் உங்களுக்கு கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டு இருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில்
பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.